ஹிலாஃபத் ஹலீஃபா, உலகளாவிய ஒரு ஹலீஃபா முஸ்லீம்களுக்கு இருப்பாரேயானால் யாராவது நம்மளை கை வைக்க முடியுமா? முஸ்லீம்களை எந்த நாட்டிலும் கை வைக்க முடியுமா? கலீஃபா உடனடியாக அவர்கள் மீது போர் தொடுத்து விடுவார். முஸ்லீம்கள் சோதிக்கப்பட்டால், முஸ்லீம்கள் அங்கே கருவறுக்கப்பட்டால், முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்டால் உடனடியாக அந்த கலீஃபா கண்டனம் தெரிவித்து அந்த நாட்டின் மீது படையெடுத்து விடுவார். அப்போ இன்றைக்கி நமக்கு ஒரு தலைமை இல்லை. ஏன் அந்த தலைமை இல்லாமல் போச்சு? அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு 4வது கலீஃபா இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு பின்னாடி ஏன் அந்த தலைமையே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திட்டமிட்டு செய்த சூழ்ச்சிகள். அதில் முஸ்லீம்கள் ஆட்பட்டுட்டாங்க. அப்போ இருந்தவர்கள் ஆட்பட்டு என்ன பண்ணாங்க? ஹிலாஃபத்துங்கிறத மன்னர் ஆட்சியாக மாற்றப்பட்டது. இன்றைக்கி அரபு நாடுகள்லாம் இருக்கு இல்லையா, மன்னர்கள் இருக்கிறாங்க பாருங்கள். காலத்துக்கு அவங்க தான் இருப்பாங்க, அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் ஆட்சியில் இருப்பாங்க, வேறு யாரும் வர முடியாது. தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்லாம் அங்கே வரவே முடியாது. இன்றைக்கி சவுதி அரேபியாவை எடுத்துக்கிறங்க, அதே மாதிரி ஜோர்டானை எடுத்துக்கிறங்க. இந்த மாதிரி அரபு நாடுகளில் ஓட்டுச்சீட்டு முறை இருக்கா? கிடையாது. இதுவே ஒரு ஏமாற்று தான் சொல்ல வர்றேன். இந்த மாதிரி ஒரு ஜனநாயக முறை கூட அங்கே கிடையாது. அப்போ மன்னர் ஆட்சியாக மாற்றப்பட்டதின் காரணமாக முஸ்லீம்களுக்கு மிகப்பெரிய, அவர் மன்னர் என்ன பண்ணுவார்? தன்னுடைய இஷ்டத்துக்கு ஆட்சி செய்வார். தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர் தான் அடுத்து ஆட்சியாளராக கொண்டு வருவார். அப்போ யசீத் என்பவனை ஆட்சியாளராக நியமிக்கப்படுறார். இந்த யசீத் என்பவன் தான் என்ன பண்ணுறான்? அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆட்சிக்கு பின்னாடி முஆவியா பின் அபு சுஃபியான் அப்படிங்கிறவங்க வர்றாங்க. அவங்களுக்கு பின்னாடி அவங்களுடைய மகனை யசீதை ஆட்சியாளராக நியமிக்கப்படுறார். அவர் நியமிக்கப்பட்டவுடனே இதை ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எதிர்க்கிறாங்க. இப்படி செய்யாதீங்க, நல்ல கேட்டுக்கிறங்க, இப்படி செய்யாதீங்க, இது மன்னர் ஆட்சி கிடையாது, இது இஸ்லாம். அதை மக்கள்கிட்ட ஆலோசனை செய்து அந்த ஆலோசனையில் யார் தேர்ந்தெடுக்கப்படுறாங்களோ அவங்கள நீங்கள் ஆட்சியாளராக போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்க? ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. 4 பேர் சொல்கிறாங்க. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹுசைன் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அதே மாதிரி அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. 4 அப்துல்லாக்கள் இருக்கிறாங்க. அந்த 4 பேர் இதை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா, இந்த 4 பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. தெரிவித்து அவன் என்ன பண்ணுறான்? யசீத் என்ன பண்ணுறான்டா, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 பேர்கிட்டையும் வலுக்கட்டாயமாக பையத் செய்யணும். பையத்துனா, நான் உங்களை கலீஃபாவா, ஆட்சி தலைவராக நான் ஏற்றுக்கொண்டேன், பையத் செய்ய சொல்கிறான். இதில் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மட்டும் பையத் செய்கிறாங்க. இந்த 3 பேரும் பையத் செய்ய மாட்டேங்கிறாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா, நான் கண்டிப்பாக உனக்கு நான் பையத் செய்ய மாட்டேன். சரி, இஸ்லாமிய சட்டத்திட்டங்களுக்கு அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் கலீஃபாக்களும் நடைமுறைப்படுத்திய அந்த வழிமுறைக்கு மாற்றமானது நீ செய்கிறது அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா. அப்போ வலுக்கட்டாயமாக அவங்களிடம் பையத் செய்யறதுக்காக ஆள் அனுப்பப்படுறாங்க. ஆள் அனுப்பினோடனே இவங்க என்ன பண்ணுறாங்க? மதீனாலேருந்து மக்காவுக்கு போகிறாங்க. யார்? ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா மக்காவுக்கு போகிறாங்க. மக்காவுக்கும் போய் தொந்தரவு கொடுத்த உடனே வந்துடுவாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே மக்காலேருந்து என்ன பண்ணுறாங்க? கூஃபா, அவங்களுடைய தந்தையார் கூஃபாவில் தான் இருந்தாங்க. அங்கே அவங்களுடைய ஆதரவாளர்கள் இருந்தாங்க. அங்கே போகிறாங்க. அங்கே தான் வரப்போகிறாருன்னு தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுறான்? அங்கேயும் ஆட்கள் நியமிக்கப்பட்ட உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க? கர்பலாவுக்கு போகிறாங்க. வேறு வழி, கர்பலாங்கிறது வேறு வழி. அந்த கூஃபாவுக்கு போகாமல் வேறு வழியாக திரும்பி போகிறாங்க. போனவுடனே அங்கே இவங்க தடுக்கப்பட்டு தன்னுடைய குடும்பத்தார்கள், சின்ன பிள்ளைங்க, பெரிய அதாவது சில இளைஞர்கள் மட்டும்தான் இருந்தாங்க. மற்றது எல்லாமே பெண்கள், குழந்தைகள், சிறுவர்கள், தொட்டில் குழந்தைகள்லாம் இருந்தது. அவங்கெல்லாம் கூட்டுட்டு இவங்க எதுக்கு போனாங்க அப்படின்னு சொன்னால், போருக்காக போகவில்லை. இந்த தீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உழைப்பு வீணாக்கப்பட்டு விட்டது அல்லவா? 23 வருஷம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உழைத்து இந்த தீன் வீணாகி கொண்டிருக்கின்றது. ஹிலாஃபத் ஒழிக்கப்படுது. பின்னாடி வரக்கூடிய முஸ்லீம்களுக்கு பாதிப்பு. இன்றைக்கி நம்ம எவ்வளோ பாதிப்படைஞ்சிட்டு இருக்கோம். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அதை சிந்திச்சாங்க, அதை யோசித்தாங்க. பின்னாடி வரக்கூடிய முஸ்லீம்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் ஒரு தலைமை இல்லைன்னு சொன்னால், உலகளாவிய ஒரு தலைமை இல்லைன்னு சொன்னால் பெரிய பாதிப்பை, இன்றைக்கி நம்ம அந்த பாதிப்பை அடைஞ்சிக்கிட்டு இருக்கோம். அந்த பாதிப்பை நாம் உணராமல் இருக்கிறோம். ஏன்? ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுடைய வரலாறு நமக்கு தெரியாது. எதனால் அவங்க கொல்லப்பட்டாங்க? ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா கொல்லப்பட்டாங்க. இது நம்ம கேள்விப்படுறோம்.
எதற்காக கொல்லப்பட்டாங்க, எதனால் கொல்லப்பட்டாங்க, எந்த நோக்கத்திற்காக அவங்க போனாங்க, இதெல்லாம் நமக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது. அப்போ நம்ம இன்னைக்கு இவ்வளோ சோதனைகளுக்கு இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் முஸ்லீம்கள் சோதனைக்கு ஆளாக்கப்பட்டு கொண்டிருப்பது எதனால் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த இஸ்லாமிய ஆட்சி முறை இருக்கு இல்லையா, அந்த ஒரு தலைமை, உலகளாவிய தலைமை மன்னர் ஆட்சியாக மாற்றப்பட்டது. அதை எதிர்த்து தான் ஹுசைன் ரலியல்லாஹு போகிறாங்க, கர்பலா களத்துக்கு போகிறாங்க. எதுக்காக போனாங்கன்னா, இவங்க பின்தொடர்ந்துக்கிட்டே வர்றாங்க. எசீதுடைய படை 20,000 பேர் கொண்ட படை பின்தொடர்ந்துட்டு வருது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, நேராக போய் நான் இந்த தீனை திரும்பவும் மக்கள்கிட்ட எடுத்து சொல்ல போகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன உழைச்சாங்களோ 23 வருஷம், எந்த தீனை